இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் நமது தொலைபேசி இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழகத்திற்கு வறட்சி நிவாரண நிதியா 1748 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியிருக்கு. டெல்லியில தொடர்ச்சியா விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல எதிர்பார்த்தை விட மிக குறைவா இந்த தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறதா விவசாயிகள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிதி ஒதுக்கீடு குறித்து உங்க கருத்து என்ன? அதாவது யானை பசிக்கு சோலை புரிய போடுவதுதான் மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிற வேலை. தமிழ்நாட்டில் வரதா புயல் பாதிப்பால் மிக கடுமையான பாதிப்பு. அதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் நிதி கோரி ஒரு மனுவை அனுப்பியிருக்கிறது. மத்திய குழு வந்தது. அது என்ன கதிக்கு ஆளானது என்று இதுவரையில் தெரியவில்லை. வறட்சியால் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டு விட்டது என தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்து அரசியலிலும் கெஜெட்டிலும் வெளியிட்டிருக்கிறது. வெளியிட்டதோடு மட்டுமல்லாமல் 39,000 கோடி ரூபாய் வறட்சி நிவாரண நிதியாக வேண்டும் என தமிழ்நாடு அரசாங்கம் கோரி மத்திய நிபுணர் குழுவை அனுப்பி வைக்க வேண்டும் என்று கோரியது. மத்திய நிபுணர் குழு வந்தது. ஜனவரியில் 22ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்துவிட்டு மிக கடுமையான பாதிப்பு என்று தெரிவித்தார்கள். தொலைக்காட்சியிலாம் செய்தி வெளியிடப்பட்டது, பத்திரிகையெல்லாம் வந்தது. பிறகு அந்த குழு சென்று மிக குறைந்த தொகையைத்தான் மத்திய அரசாங்கத்திற்கு நேற்றைய தினம் பரிந்துரை செய்திருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிற 1748 கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கு வறட்சி நிவாரண நிதிக்காக ஒதுக்கப்படுகிறது என்று அறிவித்திருப்பது தமிழ்நாட்டை வஞ்சிப்பதை தவிர வேறு என்ன வார்த்தைகளில் இதை சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. தமிழ்நாடு தொடர்ந்து மத்திய அரசால் புறக்கணிக்கப்படுகிறது. காவிரி நதிநீர் பிரச்சனை, பாலாறு பிரச்சனை, அதே போல வறட்சி பாதிப்பு, புயல் பாதிப்பு, எதை எடுத்துக்கொண்டாலும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை மத்திய அரசாங்கம் புறக்கணிக்கிறது. அதனுடைய ஒரு பகுதிதான் இந்த 1748 கோடி ரூபாய் வறட்சி நிவாரணம் என்பது. இந்த நிதியை கொண்டு எந்தவித நிவாரண பணிகளையும் மாநில அரசு மேற்கொள்ள இயலாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு முத்தரசன், தமிழ்நாடு ஒட்டுமொத்தமா புறக்கணிக்கப்படுகிறது மத்திய அரசால் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறீங்க. இந்த நிலையில மத்திய அரசு இனிமேல் இந்த வேளாண் பெருமக்களுக்கு என்ன உதவிகளை, என்ன நிவாரணத்தை செய்யணும் நீங்க வலியுறுத்துறீங்க? குறிப்பா தமிழக அரசு தமிழக விவசாயிகளுக்காக என்ன விதமான அழுத்தத்தை மத்திய அரசுக்கு தரணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதாவது தமிழ்நாடு ஒட்டுமொத்தமா விவசாய வறட்சியால் பாதிக்கப்பட்டு விட்டது என அறிவித்த பிறகு பாதிக்கப்பட்ட நிலம் அனைத்திற்கும் பாகுபாடு இல்லாமல் அனைத்து விவசாயிகளுக்கும், பெரிய விவசாயி சின்ன விவசாயி என்ற பாகுபாடுகள் நிவாரணம் வழங்க வேண்டும். ஆனால் மாநில அரசோ 5 ஏக்கருக்கு உட்பட்ட விவசாயிகளுக்கு மட்டும்தான் நிவாரணம் என அறிவித்திருக்கிறது. அது போதுமானதல்ல. அனைத்து விவசாயிகளுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும். அதே போல விவசாயிகள் பெற்றிருக்கிற பயிர்க்கடன், அது தேசோடமையாக்கப்பட்ட வங்கியில் வாங்கியிருக்கலாம் அல்லது கூட்டமைப்பில் வாங்கியிருக்கலாம். ஒட்டுமொத்தமா பயிர் எரிஞ்சு போச்சு அப்படின்னா கடனை தள்ளுபடி பண்ணலாம். கடனை தள்ளுபடி செய்யாமல் மத்திய கால கடனாக மாற்றுவதன் மூலமாக எந்த பயனும் கிடையாது. அவன் தொடர்ந்து விவசாயிகள் கடனிலே இருந்து கடனிலே சாகிற நிலைமை தான் ஏற்படும். அவன் கடனிலே இருப்பது மட்டுமல்ல, புதிய கடனை அவன் பெற முடியாது. கூட்டுறவு வங்கிகளிலேயோ கடன் பெற முடியாது. ஏற்கனவே ஓவர் டியூ இருக்கு, ஆகிய கடன் கொடுக்க முடியாது என்று கைவிரித்து விடுவார்கள். வரக்கூடிய பருவ காலத்திலும் மழை பெய்து மேட்டூரில் தண்ணீர் வந்தாலும் கூட அவன் சாகுபடிய பணியை மேற்கொள்வதற்கு பணம் வேணும். அதற்கு இந்த கடனை ரத்து செய்தால்தான் அவன் புதிய கடனை பெற முடியும். அந்த கடனை ரத்து செய்ய வேண்டும். அதே போல விவசாயிகள் கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டும் அதிர்ச்சியாலும் மரணமடைந்திருக்கிறார்கள். அதுல 17 விவசாயிகளுக்கு மட்டும் மாநில அரசு தலா 3 லட்சம் ரூபாய் நிதி வழங்குவதாக அறிவித்திருக்கிறது. மற்றவர்கள் குறித்து பரிசீலிப்போம் என்று தெரிவித்திருக்கிறது. இப்படி இறந்து போன விவசாயிகளுக்கு ஒரு மனிதாபன கண்ணோட்டத்தோடு நிதி வழங்குவதற்குள்ள ஏற்பாட்டை செய்ய வேண்டும். இவைகளையெல்லாம் மாநில அரசு செய்ய வேண்டும். மத்திய அரசு அதற்கு தேவை நிதி உதவிகளை பண்ண வேண்டும். இந்த பருவ காலத்தில், இந்த கடுமையான இந்த கோடையில் தமிழ்நாடு முழுவதும் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்கிற போராட்டம் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தட்டுப்பாடு இல்லாமல் தண்ணீர் கொடுப்பதற்குள்ள ஏற்பாட்டை செய்ய வேண்டும். வறட்சி நிவாரண பணிகளை, குறிப்பாக ஏரிகளை, குளங்களை, ஆறுகளை, பாசன வடிகால் வாய்க்கால்களை, குளம் குட்டைகளை தூர்வாருவதற்கு போதிய நிதி இவைகளெல்லாம் தேவை.